சிறப்பாக செய்யப்படுகிறது போல உண்மையை செய்யப்படுவதாக எங்களுக்கு காலம் எங்களுக்கு விதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணால் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இது என்றைக்கு முடிவுகிறே. ஆமென். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, சந்தோஷமான மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். அதினடி காலையிலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு காலங்களிலும் ஆண்டவர் எங்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கிருபையாய் தந்து ஆண்டவர் எங்களை மேன்மைப்படுத்துகிற அன்புக்காக நன்றி சொல்கிறோம். அப்படியே இந்த பௌத்தா குடும்பத்துக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இதை நடத்துகிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இத்தனை ஆண்டு காலங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, உயர்வுகளுக்காக, நன்மைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியிலும் ஆண்டவரே புதிதாக இந்த இடத்துல விரிவாக்கப்பட்ட பணிகளை நாங்கள் அன்றைக்கு நம்முடைய நாமத்தை நிமித்தமாய் திறந்து வைக்கும்படியாய் நாங்கள் ஒரு மனதோடு கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பணிகள் எல்லாம் செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்தீர், தேவைகளை சந்தித்தீர். ஆண்டவரே, சகல நாட்களிலும் ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவருக்கு அழகான ஒரு கட்டணத்தை கட்டி எழுப்பி ஜனங்களுடைய பயன்பாட்டுக்காக நாங்கள் பயன்படுத்த ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, இதை பிரதிஷ்டை பண்ணுகிற போது ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக ஆளுகை இந்த இடத்துல கடந்து வரும்படியாக செபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான எம்டி சார்க்காக செபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலனை தந்து நடத்துமாப்பா. எல்லா வளர்ச்சிகளையும் காணுகிற போது அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு இன்னும் ஆண்டவர் பெருமை செய்யப்பா. இந்த இடத்துல பயன்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, இதை நாங்கள் உடைய நாமத்தின் நிமித்தமாய் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவர் எங்களோடு வந்து சகல காரியங்களில் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை நடத்தப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தில் இந்த பகுதியிலே வாழ்ந்து இறை மக்களுடைய பயன்பாட்டாகவும் பொதுமக்களுடைய பயன்பாட்டாகவும் இதை வந்து செல்கிறவர்கள் இந்த அருமையான பவுலாவை குறித்து நல்ல சிந்தனையோடு வரவும், அதே நேரத்தில் இங்கே வந்து செல்கிறவர்களும் தங்கி செல்கிறவர்களும் இதனை ஒட்டி பண்ணுகிற அனைவரும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த வரவேற்பனையில் நம்மளே இருக்கிற அருமையான ஏந்தி திருச்சபையுடைய போதற்கான ஐயா அவர்கள் சொல்கிறார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிற நோக்கத்தை நீர் அறிக்கை தருவதே அருமையான கௌரா திருமணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான எம்ஜி ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்க குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாட்டிலும் பழையர்களும் அவர்கள் செய்கிற பொது சேவைகளுக்காக, மக்கள் நல பணிகளுக்காக, அவர்களுடைய ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் வந்து அவர்கள் கூட்டங்கள் நடத்துவதற்கும், அவர்கள்
அவர்கள் செய்கிறதான எல்லா உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே இந்த இடத்தில் பல ஆண்டுகளாக அவர்கள் சேவை செய்ய அவர்கள் உதவி செய்து அதனுடைய விரிவாக்கமாக ஆகவே முன்பகுதியில் ரெஸ்டாரண்ட் அமைக்கவும் இந்த கட்டிடங்களை ஏற்படுத்தவும் விரிவாக்கம் செய்யவும் ஆண்டவர் உதவி செய்வதற்காக விசேஷமாக இந்த வரவேற்பு அறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல பல மக்கள் வருவார்கள், முக்கியஸ்தர்கள் வருவார்கள், அதிகாரிகள் வருவார்கள், தேவ ஊழியர்கள் வருவார்கள். எல்லாரும் பிரச்சனத்தை அனுமதிப்பதற்காக ஆண்டவர் உதவி செய்கிறார்கள். ஆகவே ஒரு போக்கிலும் ஒரு மரத்திலும் முன்னோடு நாங்கள் இருப்பேன் என்று நீங்களுக்கு வாக்குப்படி இருக்கிறேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், நீ வருகையிலும் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். நீ கையிலும் வேலைகள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கட்டிடுவேன் என்று நீர் வாக்குப்படி இருக்கிறேன். விசேஷமாக 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பணி செய்கிறவர்களுக்கும் வருகிற அனைவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கு. ஆண்டவர் அனுகிரகம் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகவே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வரவேற்பு அறையினுடைய நாம மகிமைக்காக நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடுவானோர் போதலுள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோ போதலுள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலே அநேக நாட்களாக நாங்கள் செல்கின்ற நேரத்திலே ஒரு நல்ல உணவு பகுதி தேவை. ஏனென்று சொன்னால் பழையகுற்றாலம் பகுதியில் பகுதியிலே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தேவை என்று பல நாட்கள் இங்கே ரிப்பீட் நடந்து கொண்டிருக்கிற இங்கே பெரியோர்கள் நான் நினைத்து கொண்டு கர்த்தர் அதை வாய்ப்பு செய்திருக்கிறார். இங்கே இருக்கிற பெரியோர்களின் மூலமாக சிறப்பாக மற்றவர்களே இந்த பகுதியிலே கவர்ச்சிக்கும் மனமாக இந்த ரெஸ்டாரண்ட் நல்ல முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அநேக நாட்கள் அது ஆண்டவர் மகிமையாகவும் ருசியுள்ள வார்த்தைகளாகவும் அது அமைத்து ஒவ்வொரு நாளும் நல்ல முறையிலே அது விற்பனை செய்யப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நமக்கு இருக்கிற அருமையான சுரேஷ் பாஸ்கர் அவர்கள் தெரிவித்தார். செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பிடிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. அநேகருடைய பசியை போகும்படியாக அநேகர் வந்து சுகமாய் ஆண்டவரே அமர்ந்து சாப்பிடும்படியாக அருமையான பிள்ளைகள் மூலமாய் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம்ப்பா. அநேகருடைய ஆசை இந்த பொருளே வருவோர் போவோர் ஆண்டவரே அமைதியாய் அமர்ந்து சாப்பிடக்கூடிய நல்ல முதல் இல்லை. அது அநேக நாள் எதிர்பார்க்கும். அந்த எதிர்பார்ப்புகளை கத்தனை வாய்ப்பு பண்ணியிருக்கிறேன். நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக நீர் பயன்படுத்திய அருமையான பவுலா குழுமத்தினுடைய எம்பிக்காக நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு அருமையான ஐயாவுக்கு நல்ல தரிசனங்களை நீ தந்தீர், நல்ல எண்ணங்களை தந்தீர், நல்ல சிந்தனைகளை தந்தீர். அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு நல்ல ரிசார்ட்டை இந்த இடத்துல தந்து இந்த நாட்களில் சுவாமியை இன்னும் விஸ்தரிப்பதற்கும் இன்னும் பலருக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக கத்த இந்த நாளிலே நீர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல இந்த ரெஸ்டாரண்ட்காய் நாங்கள் சோதரிக்கிறோம். கர்மியாய் சுவாமி, இது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். அநேகர் இதில் வந்து பயன்பெற கட்ட உதவி செய்கிறார்கள். அதில் பணி செய்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதுவே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு பதார்த்தங்களும் ருசியுள்ளதா இருக்க கத்த உதவி செய்கிறாங்க. வருகிற ஜனங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கத்த தருகிறாங்க. வருகிற ஜனங்களுக்கு சரியை சேவை செய்வதற்கு கல்வியான இந்த நல்ல தீமை கத்தனை பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்வரைகள் பயன்படுத்தப்படும் போது அநேக சுவாமியை சுகமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் மனநிறைவாய் அன்வரை நல்ல திருப்தியாய் சாப்பிட்டு மனநிறைவோடு கடந்து செல்வதற்கு கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.
அருமையாய் சுவாமி இந்த பகுதியை விரும்பிய அருமையான எம்பி ஐயாவுக்காக அவரோடு இணைந்து பணி செய்கிற ஒவ்வொருக்காக இலை சுவாமி அவருடைய ஆபீஸ் விவசாயத்தை எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் நீ தந்த ஞானத்திற்காக கிருபிகளுக்காக ஆண்டவரே நீரோடு இப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோட எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய எதிர்பார்ப்புகளும் இதில் நிறைவேற கத்த உதவி செய்கிறாங்க. இந்த பகுதியிலே இருக்கு பொறுப்பாய் இருக்கிற அருமையான பொறுப்பான பிள்ளைகளை கத்த நீ பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். போற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூன்று கிருபை நாம் மொழி சோற்றும். போற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூன்று கிருபை நாம் மொழி சோற்றும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து எந்நாள் வரை அன்புவை காதலித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. அன்புக்குரியவர்களே, உற்சாகத்திலே அதிலே நம்முடைய சிஎஸ்ஐ மையமாக வைத்து லாக்டவுன் ரிட்ரீட் சென்டர் அது அநேக நாட்களாக பயன்பாட்டிலே உள்ளது. அதில் இருக்கிற சில குறைவுகளை கண்டு கிறிஸ்துவ ஆசிரமத்திலே ஆண்டுடைய கிருபையினாலே அது நல்ல முறையிலே பயன்படுத்தப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து இந்த இரண்டும் ஒப்படைவிட்டால் மூன்றாவது எங்கே செல்வது என்று நினைக்கிற சூழ்நிலையில் தான் இந்த 15 வருடத்திற்கு முன்பதாக இந்த பவுடாவை நாம் வந்து சந்திக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்தார். அதிலிருந்து தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு மட்டும்தான் வரவில்லை, மற்ற எல்லா ஆண்டுகளிலும் இதை பவுடாவிலே நம்முடைய தூத்துக்குடி திருநெல்வேலி டயசிஸிலே இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலே உள்ள ஆசிரியர் பெருமக்கள் இங்கே வந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது மகிமையான ஒரு இடமாக அமைந்திருந்தது. அதோடு மட்டுமல்ல, நமக்கு ஏஜி மாஸ்டர் கண்ணாடி அவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு தெரியும் இந்த பகுதியிலே அவர்கள் பல நேரத்திலே தொழில் செய்தவர்கள். பிக்னிக் நடத்துவதற்கு எங்கும் இடமில்லை என்றால் அவருடைய ஆலயத்தை திறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த பௌதாவை குறித்து அதிகமாக அறிந்திருந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அதற்காக முயற்சி எடுத்தவர்கள் விளைவிக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த இடத்தில் வந்து பிக்னிக் நடத்த வருகின்ற அதே நேரத்திலே பொது கூட்டங்கள், கம்பெனி கூட்டங்கள் அநேகமாக இந்த இடத்திலே வந்து நடைபெறும்படியாக ஆண்டுடைய சமூகத்தை அவர்கள் ஜெபிப்பார்கள். அதை தொடர்ந்து ஒரு சில ஈடுபடுவது சர்வ வல்லமையுள்ள தேவனே, பின்பற்றோருக்காக குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால தன்மையான மனமுயற்சியான கால நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, குற்றால பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரிசார்ட்டை நடத்துகிற ஆண்டவரே நீங்கள் அமைப்பிருக்கிறேன். அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த ரிசார்ட்டுக்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் ஆண்டவரே தேவ பிரசனமும் தேவனுடைய ஆரோக்கியம் உண்டாயிருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த இடத்துல நடைபெறுகிற எல்லா மீட்டிங்கள் ஆண்டவரே எல்லா ஆசீர்வதிச்சுக்காக விசேஷமாய் கிறிஸ்தவ மீட்டிங் ஆண்டவரே இடத்துல நடக்கும் பொழுது ஆண்டவரே இந்த பவுலாவுக்கும் ஆண்டவரை வருகிற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தரை உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கவே உங்களை மேன்மைப்படுத்தவே சொன்ன தெய்வம் ஆண்டவரே சொல்கிறோம். இந்த பிள்ளைகளை கட்ட சகல விமர்சனத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறபடினால நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வசனம், உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரை நிறைவேற்றி கொடுத்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, போகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னேன். உங்களுடைய வசனத்தின்படி இந்த ரிசார்ட்டுக்குள்ளே வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இன்று தொடங்குகிற ஆண்டவரை சொல்கிறோம். நல்ல அபிவிருத்தி வேலைகள் தொடர்ந்து இந்த இடத்துல வேலைகள் நடைபெறவும் அது ஆசீர்வாதமாய் காணப்படவும் கர்த்தரை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். தேவ பிள்ளைகளாய் ஆண்டவரே, ஊழியர்களாய் ஆண்டவரே சொல்லுங்க வேலை செய்கிற எல்லாரும் இணைந்து ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆண்டவரே நாங்கள் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, என்னாலுமே துதிப்பார் என்னால் வரையில் உன்னதன் ஆசிரியர்
உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாய் எந்நாளுமே துதிப்பாய். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நாம் கல்வியிடம் இதை விரும்புகிறபடியால் இங்கே வாசப்படுகிறேன். 132வது சங்கீதம் 14வது வசனம். நாம் கல்வியிடம் இதை விரும்புகிறபடியால் இங்கே வாசப்படுகிறேன். ஆண்டவர் இந்த ஸ்தலத்திலும் இந்த ஸ்தலத்தை சுற்றிலும் கட்டியிருக்கிற அனைத்து கட்டடங்களிலும் இந்த இடத்திலே தங்கி ஆதரிக்கிற அனைத்து மக்களிடத்திலும் ஆண்டவர் இதை விரும்புகிறபடியால் இங்கே ஆதரிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த கேம்பஸுக்குள்ளே வருகிற மக்கள், போகிற மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே அதற்கு ஊழியக்காரர்கள் இந்த அருமையான பவுலா நிறுவனத்தை ஆசீர்வதிக்கின்றோம். பவுலா நிறுவனத்தோடு நாங்களும் இணைந்து செயலாற்றுகிறோம். பவுலா நிறுவனத்தோடு நாங்களும் தோல் கொடுப்போம், குரல் கொடுப்போம் என்பதோடு மட்டுமல்ல, அநேக தெய்வ பிள்ளைகள் இந்த இடத்தில் தேவ மகிமையை கண்டுள்ளோம். அநேக இந்த இடத்துக்குள்ளே நம்பேரிகள் வந்து அவருடைய நிகழ்வுகளை இங்கே நடத்துகிற பொழுது அந்த நிகழ்வுகள் முடிவிலே அவருடைய கம்பெனிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கப்படுகிற அனைத்து விதமான நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நமக்கிலே இருக்கிற எம்பிஐயா ஒரு வார்த்தைகளை பேசிய பிறகு நாம் சென்று நாம் நிறைவு செய்ய போகிறோம். என்னை சொன்னால் இது பாண்டிச்சேரிக்கு நினைக்கிறேன். ஆண்டவர் வலிமையாக இந்த இடத்தை எடுத்து பயன்படுத்தக்கூடியாக எம்பிஐயாவுக்கு கொடுத்த நல்ல காரியங்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஏன்னா கடந்த ஆண்டில் தான் ஒரு பெரிய பௌரவனுடைய அந்த ரூஸ் மேலே அழகான ரூஸ்லாம் கட்டி முன்பு இருந்ததை காட்டி இப்பொழுது பண்பளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். ஐயாவுக்கு ஒரே இருக்கிறார். வரிகளை இப்பொழுதற்கு மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தை கொண்டு கொள்வீர்கள் என்று சொன்னால் புதுக்குடி திருமணங்களில் வருகிறவர் மட்டுமல்ல, மற்றும் கம்பெனிஸ் வருகிற மக்கள் கார்களை நிறுத்துவதற்கு அது பயன்பாட்டு வசதியாக இருக்கும் என்று சொல்லி நான் அறிந்து கொள்கிறேன். தயவுசெய்து அது மட்டும்தான் ஒரு சிறிய குறையாக சொல்லவில்லை, அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் நிச்சயமாக அதற்கு காரியத்தை கைகூடி செய்வார், அதை ஆசிரியர் தருவார் என்று சொல்லி அவர்களை சொல்லுகிறேன். நான் மிகுந்த மனத்தாரோடு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை ஆசிரியரை பரவக்கூடிய வார்த்தைகளை சொல்லி இந்த கட்டடத்தை அழகாக கட்டியிருக்கிற கொத்தனாருக்கு நம்ம நன்றி சொல்லணும், ஆண்டவர்களுக்கு நன்றி சொல்லணும், இன்ஜினியருக்கு நன்றி சொல்லணும். உண்மையிலே இந்த அழகான கட்டட இந்த இடத்துல எல்லாரும் கண் பார்க்கின்ற அளவில் மற்றவர்களின் இடத்துல போகும்போது திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இந்த கட்டடத்தை நல்ல முறையில் இன்ஜினியர் கொடுக்கலாம். அதே நேரத்தில் மேற்பார்வை பார்க்கிற ஐயாவா, அதில் எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறவங்க, மீட்டிங் வேலை செய்கிறவங்க எல்லாரும் நல்ல விதமாக வச்சிருக்கிறார். அதை நினைத்து அவர்களும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த பௌராவை இந்த கட்டினேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னுடைய தொழில்களை ஆசீர்வதித்தார், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார் என்று அந்த அருமையான தேவ பிள்ளைகள் சொல்ல வேண்டும். அதிகமாக எடுத்து பயன்படுத்தலாம். உண்மையிலே இந்த பகுதியிலே ஒரு சிறப்பான கட்டடமாக முன்பகுதியிலே அமைத்து கொடுத்த எல்லா இறைவனுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். முதல்ல குறிப்பாக பாட்டுக்குடியினர்களுக்கு வளர்ச்சிக்காக வேண்டி தொடங்கப்பட்டு பின்னர் மகளிர்களுக்காக வேண்டியும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ குறிப்பாக 7 மாநிலங்களில் மக்கள் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக குழு நிதி திட்டங்கள், மேலும் கல்வி வளர்ச்சியான திட்டங்கள், இன்னும் சமூக பணி செய்து கொண்டிருக்கின்றோம். சமூக பணியை பொறுத்தவரை குறிப்பாக இப்பொழுது 80 ஏற்பட்ட குடும்பங்களை கௌரவிக்கும் மிக சிறப்பாக கடந்த 5 வருடங்களில் ஒரு 10,000 ஒரு வேலை 80 பேருக்கு தாங்கியவர்கள் அவர்களை தொடர்ந்து இருக்கின்றோம். விதவைகளின் பல்வேறு பணிகளை
சார்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இப்பொழுது அது மாறி வவுடாவின் துணை நிறுவனங்கள் ஒரு சில நிறுவனங்களை உதவி செய்து கொண்டிருக்கின்றது. மற்றும் இப்பொழுது எங்களது அடிப்படை நோக்கம் என்ன, வெளிநாட்டு உதவியை நம்பி இல்லாமல் உள்நாட்டு உதவியை வைத்தே நிதியை வைத்தே நிறுவனங்களை மக்கள் அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. நமது அறிவிப்பு மரியாதைக்குரிய சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்வில் இங்கே நிறைவேற வந்து ஒத்துழைத்த அனைத்து திருச்சபை போதவர்களுக்கும், நமது திறந்து வைத்த நமது குடும்ப நிறுவனர் மற்றும் சேர்மன் அவர்களுக்கும், அனைத்து பணியாளர்களுக்கும், பவுடா குடும்ப நிறுவனத்தின் முதன்மை கண்காணிப்பு அதிகாரி நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய சிஎம்டி சார்பை அழைப்பை ஏற்ற அனைவரும் காலை அன்புடன் கேட்கிறேன். Please. நான் சேர்ந்து உள்ள போங்க. நமது குடும்ப நிறுவனர் மற்றும் சேர்மன் அவர்களுக்கும், அனைத்து பணியாளர்களுக்கும், பவுடா குடும்ப நிறுவனத்தின் முதன்மை கண்காணிப்பு அதிகாரி நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய சிஎம்டி சார்பை அழைப்பை ஏற்ற அனைவரும் காலை இருக்குமாறு அன்புடன் கேட்கிறேன். Please. நான் சேர்ந்து உள்ள போங்க.
எல்லாருடைய ஆசீர்வாதங்களுக்காக, குறிப்பாக இந்த இடத்திலே பரிமாறப்படுவதற்காக, அதை ஆய்வு கொள்ளுவதற்காக, எல்லாருடைய பாதுகாப்புக்காக ஆண்டவர் வந்து இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உண்மையான கலைகளை கண்டு ஆண்டவர் நன்றி சொல்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல மகிழ்ச்சியான இந்த நேரத்துக்காக மனுஷை கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் இந்த கௌடாவுடைய ஆண்டவரே ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையும் தந்துடைய ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை செய்கிறோம். சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணி அழகுவாக நல்ல தருவன். இந்த பிள்ளைகளுடைய அற்பமான ஆரம்பத்தை இன்னைக்கு பல மாநிலங்களிலும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம். நாளிலும் ஆண்டவர்கள் விரிவாக்கப்பட்ட கட்டிடங்களை உடைய நாமத்தில் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனுக்கு தயவு செய்தது நன்றி அப்பா. இப்போது நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இந்த இடத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த பகுதியில் ஆசீர்வதிக்கிறாக இந்த இடத்தில் அநேகம் வந்து ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள, ஒரு மன நம்பியத்தை இந்த இடத்துல அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய பிரசனம் இந்த இடத்துல உலாவும்படியாக செபிக்கிறோம். பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் ஆண்டவரே இந்த வளாகத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. வாடிக்கையாளர் அநேகம் வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிற போது உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சமாதானம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து செல்ல கற்றுக்கொண்டு செய்வார். ஆகாரங்களை ஆசீர்வதித்தாலும் பணியாளர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உண்மையும் உத்தமமாய் பணி செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வதாக. ஆண்டவரே நடந்த அருமையான எப்படிக்காக செபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலனைக்காகப்பா. இந்த இடத்துல வருகிற வளர்ச்சிகளை கண்டு மகன் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி சென்று முயற்சிகள் இந்த இடத்துல பொறுப்பாக ஒவ்வொரு நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் இந்த இடத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மட்டும் மயக்கிறோம். துதிகளை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சேர்ந்து பாதுகாப்போம். இந்த நாளிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த ஒவ்வொரு அறைகளோடு, குறிப்பாக இந்த உணவு பரிமாறப்படுகிற இந்த அறை, உணவு ஆயத்தப்படுத்துகிற அறை, இப்படி செய்கிற பணியாளர் எல்லாரோடும் சதா நாங்கள் நிறைவாய் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. நான் நாமே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நான் இங்கே தம்பி அப்படியே உட்கார்ந்து
adopting strategies like ensuring that the children and their parents find education as important, ensure that they are equipped with a set of life skills and other skills like digital skills so that they stay in school and they are able to go and move towards a different future. Pride is adopting strategies like ensuring that the children and their parents find education as important, ensure that they are equipped with a set of life skills. I have an excellent business idea for women in 2024 and they start an online fashion business from home. It doesn't matter if you do not have fashion background or business experience. You can still set up an online clothing, jewelry, home decor or accessories brand and run it from the comfort of your home and earn lakhs in revenue. Sounds too good to be true, right? Well, it's not. And I have a perfect game plan for you. Hi, I'm Madhuri Shah, the fashion business coach and founder of Bling Bag, an online jewelry store worth rupees 20 crores in revenue and more than 1 million followers on Instagram. In my upcoming masterclass, I'm going to teach you exactly how can you set up a profitable fashion brand from home in just 90 days. Right from picking up which products to sell to where to get these products from pricing strategy to customer attraction without spending big money. Everything that you need to know in order to set up a profitable fashion brand and build a solid foundation so that you can start earning in lakhs. More than 8,000 women have used this blueprint and started their online businesses and they have started generating lakhs in revenue. And you can do that too. If you are ready to build your profitable fashion business in 2024, then I have an invitation for you. Click on the link below and register lakhs. More than 8,000 women have used this blueprint and started their online business.